வணக்கம். நம்ம குளச்சல் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய ஒரே நகராட்சி குளச்சல் நகராட்சி. அந்த நகராட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பூங்கா, அங்கதான் இப்ப நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். இந்த சிறுவர் பூங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கலாம், இது இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்த்தீங்கன்னா எப்பவோ தொடங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது, வெறும் 3 ஆண்டுகளுக்கு முன்னால தொடங்கப்பட்டதுதான் இந்த சிறுவர் பூங்கா. பொதுவா இந்த லஞ்சம், ஊழல், கமிஷன் இதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நிறைய மக்கள் இன்னைக்கு உணரல. அதுல பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ₹1/2 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த பூங்கா இன்னைக்கு இவ்வளவு சிதலம் அடைந்து, சேதமடைந்து, விளையாடக்கூடிய பிள்ளைகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கமிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க பதிவு செய்யறோம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல பாத்தீங்க, வெளியே பாத்தீங்கன்னா பேரூராட்சியில இருந்து குப்பைகளை போட்டு எரிக்கிறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு. முன்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கால்வாய் இருக்கு. அந்த கால்வாயில சாக்கடை பாய்ந்து வருது. உள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய நெகிழி கழிவுகள். மொத்தத்துல இந்த பூங்காவை அமைச்சாங்களே தவிர அதை எந்த பராமரிப்பு பணியும் செய்யல அப்படிங்கறதுதான் உண்மை. உள்ள 2 கழிவறை இருக்குது. கழிவறைக்குள்ள ஒரு மனுஷனும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு மிகவும் சீர்கேடாக இருக்குது. தண்ணீர் வசதி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது கடமைக்காக இருந்த ஆட்சியாளர்கள் நல்ல எண்ணத்துல உண்மையாகவே நமக்கு மக்கள் பயன்பெறணும், சிறுவர்கள் பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல செஞ்ச மாதிரி இல்ல. கடமைக்காக இதை ₹1/2 கோடி பட்ஜெட்ல பண்ணிட்டு அப்படியே அதை கைவிட்டுட்டாங்க. அதுல எவ்வளவு கமிஷன் அடிச்சாங்க அப்படிங்கறதும் தெரியல. நம்ம அண்டை மாநிலம் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க சுற்றுலாத்துறையை அழகா மேம்படுத்தி மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கும், அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கும் சிறப்பாக சுற்றுலாத்துறை அங்க செயல்படுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதுக்கடைகளின் வருமானத்தை மட்டுமே இந்த திராவிட அரசு எதிர்நோக்கி நம்ம ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சீர்கேடு, தமிழ்நாட்டின் அவமானம் சொல்லலாம். அமைக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களையாவது நல்ல முறையில மெயின்டைன் பண்ணி இதன் மூலமாக அதிக வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு பதிவு செய்யறோம். ஒருவேளை எங்க கையில நீங்க அதிகாரத்தை கொடுக்கும் பட்சத்தில் இதை எல்லாமே நம்ம சீர் செய்து இது நகராட்சிக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய விதத்துல, இதுல ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரமும் உயரக்கூடிய விதத்துல நமக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு பெரும் இடங்கள் இங்க இல்லை. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த இடங்களையும் நாங்கள் பெருமளவுல மெயின்டைன் பண்ணி சீர்படுத்தி இன்னும் புதிதாக பிள்ளைகளுக்கான விளையாடக்கூடிய இடங்களை உருவாக்கும் அப்படிங்கிற உறுதியையும் கொடுக்கிறோம். நன்றி.